அன்று வணக்கம். என் பெயர் டாக்டர் பூரு தவான். இன்றைக்கு இந்த வீடியோவில் நாம் கிட்னி அறிக்கைகள், அதாவது உங்கள் எஃப்டி அறிக்கையாகவும் அழைக்கப்படும், பற்றி புரிந்து கொள்வோம். கிட்னி மற்றும் யூரியா அளவுகளை பார்க்கும்போது அந்த அறிக்கைகள் எப்போது வரும் என்பதை பார்க்கிறோம். இந்த கிரியேட்டினின் என்ன அர்த்தம்? இது உடலில் எங்கு உருவாகிறது? ஏன் உருவாகிறது? இது எவ்வாறு எங்கள் உடலில் நிர்வகிக்கப்படும் என்பது குறித்து கேள்விகள் எழுப்புகிறது. இவற்றை நாம் விவாதிக்கப் போகிறோம். இந்த வீடியோவில் ஆரம்பிக்கலாம். முதலில் கிரியேட்டினின் பற்றி பேசுவோம். இது குறித்து அனைவரும் பயப்படுகிறார்கள். அது அதிகரித்தால் மன அழுத்தம் ஏற்படுகிறது. அது குறைந்தால் நாங்கள் நல்ல வேலை செய்தோம் என்று நினைக்கிறோம். ஆனால் இது எங்கள் உடலில் ஏன் சேர்ந்து கொண்டிருக்கிறது? அதை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம் என்றால், கிரியேட்டினின் ஒவ்வொருவரின் உடலில் உருவாகிறது. உங்கள் உடலில் கூட உருவாகிறது மற்றும் என் உடலில் கூட உருவாகிறது. எல்லோரின் உடலில் உருவாகிறது மற்றும் ஒவ்வொருவரின் உடலில் ஒரே அளவிலேயே எப்போதும் உருவாகிறது. ஒரு சாதாரண மனிதனின் உடலில் என்ன நடக்கிறது? அதாவது கணன் உருவாகிறது, மசில்கள் உருவாகின்றன. ஆனால் கிட்னி அதை மிகவும் வேகமாக வெளியேற்றுகிறது. அதனால் அது உடலில் நிலைத்திருக்க முடியாது. இப்போது அவர் நிற்க முடியாத போது என்ன ஆகிறது? கிரியேட்டினின் அளவுகள் 0.5, 2 ஆகியவற்றின் சுற்றிலும் இருக்கும். ஏனெனில் அது வேகமாக வெளியேறி வருகிறது. ஒரு கிட்னி செயலிழந்த நோயாளியின் உடலில் என்ன நடக்கிறது? அது நிறுத்தப்பட்டுள்ளது. இப்போது கிட்னி குறைவாக செயல்படுகிறது. அது சோகமாகிவிட்டது. எனவே கிரியேட்டினின் உடலில் சேர்ந்து கொண்டே போகும். கிரியேட்டினின் உங்கள் 8, 9, 10, 11 ஆகிவிட்டால், அதாவது உங்கள் இரத்தத்தில் அதிகமான கிட்னி சேர்ந்து விட்டது எனில் கிட்னி முற்றிலும் செயலிழந்து விட்டது. கிட்னி செயல்திறனை பற்றிய சில நிலைகள் உள்ளன. அதாவது 2, 3, 4, 5, 6. அங்கு கிட்னி சில அளவுகளில் செயல்படுகிறது, சில அளவுகளில் செயற்படுகிறது. இப்போது இந்த நிலைகள் 2, 3, 4, 5, 6. இங்கிருந்து கிட்னி எவ்வளவு சதவீதம் வேலை செய்கிறது மற்றும் எவ்வளவு சதவீதம் வேலை செய்யவில்லை என்பதற்கான கருத்தை எடுக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டை தருகிறேன். நாம் கிட்னி பில்டேஷன் அறிக்கையை எடுத்துக்கொண்டால் அதன் அளவு 1.2 அல்லது 1.3 ஆக இருக்கிறது. இப்பொழுது 1.2, 1.3 என்ன நடந்தது என்றால், நொம்பில் ஒரு புள்ளி மேலே சென்று விட்டது. பயோப்சியின் போது கிட்னியை பார்த்தால் அதில் சதவீதம் வரை பாகம் சேதமடைந்துள்ளது. 30% பாகம் இறந்துவிட்டது. 1.3, 30% என்றால் 2.3 50 ஆக எவ்வளவு இருக்கும்? 3.3 50 ஆக எவ்வளவு இருக்கும்? 4 புள்ளி அருகில் 5க்கு 76க்கு 80 ஆக 7 புள்ளியில் 90 மற்றும் 8 புள்ளியில் 100% கிட்னி செயலிழப்பு என கருதலாம். இந்தியாவில் கிட்னியின் செயல்திறனை அடிப்படையாக கொண்டு டயாலிசிஸ் செய்ய வேண்டும் என்றால் 8க்கு மேலான அளவுகள் வந்தால் டயாலிசிஸ் செய்யலாம். இது உடலில் கிட்னி எவ்வளவு சதவீதம் வேலை செய்கிறது என்பதற்கான ஒரு ஐடியாவை வழங்குகிறது. இதற்கான ஒரு கணக்கீட்டாளர் உள்ளது. அதாவது நாம் GFR என்று அழைக்கிறோம். நீங்கள் உங்கள் அறிக்கையை பார்த்தால் அதில் EGFR வரும். EGFR என்பது GFR என்பது கிட்னி எவ்வளவு சதவீதம் வேலை செய்கிறது என்பதை சொல்கிறது. உங்கள் அளவு 0 to 15 என்றால் உங்கள் கிரியேட்டினின் அளவுகள் இதற்கேற்ப 8க்கு அருகில் இருக்கும் என நீங்கள் காண்பீர்கள். உங்கள் கிரியேட்டினின் அளவு 2 சுற்றிலும் இருந்தால் உங்கள் G சுமார் 40, 50 சுற்றிலும் இருக்கும். இது கிட்னி மிகவும் மோசமாகிவிட்டது என்பதை காட்டுகிறது. ஆகையால் இந்த GFR மதிப்பு எங்கு இருந்து வந்தது என்பது கிரியேட்டினின் மதிப்பில் இருந்து வருகிறது. இது உங்கள் இரத்த அறிக்கையில் வந்தது. உங்கள் வயது மற்றும் உங்கள் பாலினத்தை சேர்த்து கணக்கீடு செய்யப்படுகிறது. இது உங்கள் திரையில் வரும் கணக்கீட்டாளர். இப்போது கிரியேட்டினின் எங்கள் இரத்தத்தில் ஏன் சேர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். ஆனால் இதை உருவாக்குவது பற்றி அறிதல் மிகவும் முக்கியம். கிரியேட்டினின் என்பது எங்கள் மசில்களில் உருவாகும் ஒரு புற உற்பத்தி ஆகும். இப்போது நாம் எதையும் செய்தால் உணவு சாப்பிடுகிறோம். அதன் சிறிது சக்தி எங்கள் மசில்களுக்கு செல்கிறது. அது எரிசக்தியை மிச்சமாக்குகிறது. அந்த ஆற்றலை உட்கொள்வதற்கு பிறகு அது தனது மேட்டாபோலிக் செயல்பாடுகளை செய்கிறது. அதில் கிரியேட்டினின் ஒவ்வொருவரின் உடலில் வெளியேற்றப்படுகிறது. இப்போது யூரியாவுக்கு செல்லலாம். யூரியா எங்கு உருவாகிறது என்பதை முதலில் நாம் முயற்சிக்கிறோம். யூரியா எங்கள் கல்லீரலில் உருவாகிறது. நாம் எதையும் சாப்பிடினாலும், பழங்கள் சாப்பிடினாலும், சப்பாத்தி சாப்பிடினாலும், அரிசி சாப்பிடினாலும், இந்த எந்த உணவுப் பொருளும் எங்கள் கல்லீரலுக்கு செல்ல வேண்டும், செரிமானம் செய்ய. எப்போது கல்லீரல் அதை செரிக்கிறது, அப்போதுதான் எங்கள் உடல் அதை உபயோகிக்க முடிகிறது, எனர்ஜி பெறுகிறது. அது எப்படி உடலிலிருந்து வெளியே போக முடியும்?
ஆகையால் லிவர் வேலை செய்கிறது. அது வேலை செய்யும் போது உடலில் நைட்ரஜன் கழிவுகளை உருவாக்குகிறது. அதை நாங்கள் யூரியா என்று கூறுகிறோம். இப்போது எங்கள் உடலில் கிட்னி செயலிழந்ததால் கிரியேட்டினின் சேர்ந்து கொண்டது. இதனால் எங்கள் உடலில் யூரியா கூட சேர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறது. ஏனெனில் கிட்னி இதையும் வெளியேற்ற முடியாது. எனவே கிரியேட்டினின் மற்றும் யூரியாவின் மதிப்பு இரண்டும் ஒரே நேரத்தில் அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. இப்போது எங்களுக்கு புரிந்தது, எந்த நோயாளியின் கிட்னி குறைவாக செயல்பட்டால் கிட்டன் யூரியா எங்களுக்கு அறிக்கைகளில் அதிகரிக்கிறது என காணப்படும். இதுக்கு பிறகும் உங்கள் அறிக்கையில நீங்க குறைவான அறிவு கொண்ட பல விஷயங்கள் உள்ளன. அதில் முதலில் வரும் விஷயம் பொட்டாசியம். உங்கள் இரத்தத்தில் பொட்டாசியத்தின் அளவு அதிகரிக்கும் போது அந்த பொட்டாசியத்தின் காரணமாக உங்கள் இதயத்தின் மசாஜ்கள் கிழிந்து பலவீனமாகும். மேலும் உங்கள் இதயம் மெதுவாக துடிக்க குறைவாகும். இதயத்தில் குறைந்த அளவு இரத்தத்தை பம்ப் செய்ய முடியாமல் போனால் நோயாளியின் மரணம் ஏற்படும். இதற்காக பொட்டாசியம் அளவு அதிகரிக்கும் போது நோயாளிகள் டயாலிசிஸ் செய்ய வேண்டிய நிலைக்கு வருகிறார்கள். தற்போது அவர்களுக்கு டயாலிசிஸ் தேவையில்லை. ஆனால் பொட்டாசியத்தின் காரணமாக நோயாளியை டயாலிசிஸ் செய்ய வேண்டியிருக்கும். அவர் அதை செய்யாவிட்டால் நோயாளியை உயிருடன் வைத்திருப்பது கடினமாகிவிடும். இப்போது பொட்டாசியம் பலவற்றால் அதிகரிக்கிறது. தெந்த நமக்கு சாப்பிடினால் அது அதிகரிக்கும். வாழைப்பழம் சாப்பிடினால் அது அதிகரிக்கும். தேங்காய் நீர் குடித்தால் அது அதிகரிக்கும். உலர்ந்த பழங்கள், உருளைக்கிழங்கு, கிவி, அவகாடோ போன்ற பலவற்றால் அது அதிகரிக்கிறது. இதுக்காக நாங்கள் ஒரு பெரிய தனி வீடியோவை உருவாக்கியுள்ளோம். அதை நான் இந்த வீடியோவின் முடிவில் இணைப்பில் தருகிறேன். நீங்கள் சென்று புரதத்தை எப்படி கட்டுப்படுத்துவது என்பதை பார்க்கவும். பொட்டாசியம் போலவே மற்றொரு விஷயம் சோடியம். இந்த சோடியம் எங்களுக்கு தெரியும், இது இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கிறது மற்றும் அடிக்கடி கிட்னி பிரச்சனைகளை உள்ளவர்களுக்கு உங்கள் உணவில் சோடியத்தின் அளவை குறைக்க வேண்டும் என்று கூற வேண்டியிருக்கும். நீங்கள் சோடியம் அளவை சரிபார்க்க வேண்டாம். நீங்கள் சரிபார்க்க வேண்டியது உங்கள் இரத்த அழுத்தம், சோடியம் அளவு கொஞ்சம் குறைவாக அல்லது அதிகமாக இருக்கலாம். இது உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தாது. ஆனால் உங்கள் இரத்த அழுத்தம் உயர்ந்தால், சோடியம் சாதாரணமாக இருந்தால் அது உங்கள் கிட்னிக்கு அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் பிபிக்கு 2 பகுதிகள் உள்ளன. மேலே உள்ள மற்றும் கீழே உள்ள பிபி. உங்கள் எலும்பு பிரிந்து 80 என்ற அளவுக்குள் இருக்க வேண்டும். 80 என்ற அளவுக்குள் அல்ல. பிபிக்கு 2 பகுதிகள் உள்ளன. மேலே உள்ளதை பார்க்க வேண்டாம். அது பெரும்பாலும் நோயாளி அதை பார்க்கிறான். நீங்கள் அதை புறக்கணிக்க வேண்டும். கீழே உள்ள டயாஸ்டோலிக் அளவை பார்க்க வேண்டும். அது சாதாரண அளவுக்குள் இருக்க வேண்டும் அல்லது கொஞ்சம் கீழே இருந்தாலும் சரி. இதனால் கிட்னியில் உள்ள இரத்த அழுத்தம் எவ்வாறு இருப்பது என்பதை புரிந்து கொள்ளலாம். கிட்னியின் உள்ளே இரத்தம் மிகவும் அதிக அழுத்தத்தில் இருந்தால் அது கிட்னிக்கு அதிக சேதத்தை ஏற்படுத்தும். அதன் அழுத்தம் சரியாக இருந்தால் சேதம் குறைவாக இருக்கும். எனவே இதை கவனிக்க வேண்டும். இதோடு நமக்கு அறிக்கையில் யூரிக் அமிலத்தையும் பார்க்க வேண்டும். உங்கள் இரத்தத்தில் யூரிக் அமிலம் அதிகமாக இருந்தால் அது எங்கள் சிறிய மூட்டுகளில் வலி ஏற்படுத்தும். இங்கே விரல்களில் வலி தொடங்கும். அதை நாங்கள் மருந்தால் கட்டுப்படுத்துகிறோம். இப்போது நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், கிட்னி நோயாளியின் அறிக்கையில் யூரிக் அமிலத்தின் அளவு அதிகமாக இருக்கும் மற்றும் அது மிகவும் எளிதாக நிர்வகிக்கப்படுகிறது. அதற்காக நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை, கவலைப்பட வேண்டாம். இது கிட்னி குறைவாக செயல்படுவதால் யூரிக் அமிலம் அதிகரிக்கிறது. சரி, இதோடு நமக்கு முதல் சக்திகளை பார்க்க வேண்டும். உங்கள் பிளேட்டின் உள்ளே முதல் சக்தியின் அளவு அதிகரிக்கிறதெனில் அது உங்கள் எலும்புகளை பலவீனமாக்கலாம். ஏனெனில் ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் என்ன செய்கிறது என்றால், அது எலும்புகளில் உள்ள கால்சியம் மாற்றிவிடும். கால்சியம் கடினமாக இருக்கும், ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் மென்மையாக இருக்கும். எனவே உங்கள் எலும்புகள் மென்மையாகி பலவீனமாகிவிட்டால் வலி மிகவும் அதிகமாக இருக்கும் மற்றும் இது 24 மருந்துகளால் எளிதாக கட்டுப்படுத்தப்படுகிறது. இதுக்காக நீங்கள் உணவை கட்டுப்படுத்த வேண்டும் அல்லது ஏதாவது மற்ற விஷயத்தை செய்ய வேண்டும் என்று ஆலோசிக்கப்படுகிறது. உங்களுக்கு ஆலோசிக்கப்படும் விஷயங்களை நீங்கள் மட்டும் பின்பற்றுங்கள். உங்கள் அறிக்கையில் கிட்னின், கிரியேட்டினின், பாஸ்பரஸ், யூரியா செட், பொட்டாசியம் மற்றும் சோடியம் ஆகியவை கவனிக்க வேண்டிய 5 முக்கியமான விஷயங்கள் ஆகும். உங்கள் அறிக்கையில் இவை குறைவாக அல்லது அதிகமாக இருந்தால், குறிப்பாக அதிகமாக இருந்தால் நீங்கள் செல்வாக்கு சிகிச்சை செய்யாமல் இருக்க வேண்டும். உங்கள் அறிக்கையை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். எந்த டாக்டர் கிட்டும் போகவும் எனக்கு வரவும் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இது சுய சிகிச்சையால் சரியாகும் விஷயங்கள் அல்ல. நீங்கள் உங்கள் சொந்த சிகிச்சை செய்யும் போது நீங்கள் சிக்கலில் சிக்குவீர்கள். இது கிட்னி செயல்திறனை பற்றிய அறிக்கைகள் பற்றியது. ஆனால் நான் செல்லும் முன் சில கிட்னி செயல்திறனுடன் சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதனால் மிகவும் உற்சாகம் கிடைக்கும். உலகில் நான் தனியாக இல்லை. கிட்னி கெட்டியாகிறது போல பலர் உள்ளனர்.
இரண்டாவது, கிட்னி எப்படி சரியாக கூடியது என்பதையும் தெரிகிறது. எனவே நான் நம்புகிறேன் இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் கிட்னி பிலிப் நோயாளியின் அறிக்கைகளில் குறுக்கீடு மற்றும் இளம் ஏன் அதிகரிக்கிறது என்பதை கற்றுக்கொண்டீர்கள். அது எங்கு உருவாகிறது, எந்த விஷயங்களின் மதிப்பு உள்ளது. எனக்கு மனதில் எந்த சந்தேகம் இருந்தாலும் தோல்வி குறைவு. நீங்கள் என்னுடன் சந்திக்கலாம், எனது முழு குழுவுடன் பேசலாம். இதோ நான் உங்களை சந்திக்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம். ரவி.